இல்ல நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன், என்ன ஒரு வில்லனா பார்த்தாங்க. தயவு செஞ்சு 1 கோடி, நான் திரும்பவும் சொல்றேன், தயவு செஞ்சு 1 கோடியிலிருந்து 4 கோடி வரைக்கும் நீங்க படம் எடுக்கணும்னு இருந்தா நீங்க வந்து தயவு செஞ்சு அடுத்த வருஷம், இன்னும் இந்த வருஷம் அடுத்த வருஷம் நீங்க வந்து உங்க குழந்தைங்க பேர்ல பிக்ஸ்ட் டெபாசிட்டோ இல்ல நிலத்தை வாங்குங்க. ரொம்ப மோசமான நிலையில இருக்கு இண்டஸ்ட்ரி. நான் ஓப்பனா சொல்றேன், சில பேர் சொல்ல மாட்டாங்க. தயவு செஞ்சு ஒரு நல்ல ஒரு பாதை உங்களை கொண்டு போற அந்த நபரை நம்பி நீங்க படம் எடுக்கிறது முக்கியம் இல்ல. காசு இருக்கிறவங்க எல்லாரும் படம் எடுக்கலாம். ஏன் விஜய் மாலையா அம்பானி எல்லாம் எடுக்கலாமே படம், அவ்வளவு காசு இருக்கு. ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா அவங்களுக்கு புரியுது சினிமா இண்டஸ்ட்ரி கிட்டத்தட்ட ஒரு உறுதியா பலன் கிடைக்கும், உறுதியா வந்து லாபம் கிடைக்கும் அப்படியெல்லாம் இல்லை. முக்கியமா சின்ன படங்களுக்கு வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஓடிடி ஆகட்டும், சேட்டலைட் ஆகட்டும், இது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அது நான் உணர்ந்து நான் சொன்னேன். அது வந்து நிறைய பேர் வந்து தவறா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா போன வாரம் 6 படம் ரிலீஸ் ஆச்சு. அதுல சில படங்கள் நல்லா இருக்கு, ஆனா ஆடியன்ஸ் வரல தியேட்டருக்கு. பேரு நம்பி இருக்காங்க. வாழ்த்துக்கள் இல்லங்க, அவரு வரணும். அவர் கண்டிப்பா ஃபங்க்ஷன் வர மாட்டாரு. தமிழ்நாட்டுக்கு ரொம்ப பெருமை இல்ல அது கண்டிப்பா அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லி தலைவர் நாசர் சார் வந்து கடிதம் எழுதியிருக்காரு. கண்டிப்பா வந்து மேபி பில்டிங் தொடங்கும் போது அவருக்கு கண்டிப்பா நேர்ல, ஏன்னா அவர் நேர்ல வரமாட்டார், எல்லாருக்கும் தெரியும். அவரோட பிரைவசி நாங்க வந்து ரெஸ்பெக்ட் இஸ் பிரைவசி. ஸோ மறுபடியும் சொல்றேன், வாழ்த்துக்கள் அஜித் சாருக்கும் சோபனா மேடம்க்கும் மனசார நாங்க நடிகர் சங்கம் சார்பா நாங்க வாழ்த்துக்கள். அந்த ஓனாய் மாட்டுக்குட்டி படத்தை வந்துட்டு ரொம்ப அடிமாட்டிலைக்கு வாங்கினாங்க, மிரட்டி வாங்கினாங்கன்னு சொல்றாங்க. தொடர்ந்து போட்ட சின்ன படங்களுக்கு மிரட்டி வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. நடிகர் சங்கம் என்ன மாதிரியான பாதுகாப்பு? நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கிடையாதுங்க, நாங்க நடிகர் சங்கம், நாங்க போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. கிடைக்க மாட்டேது அப்படின்ற மாதிரி இல்ல, அதுதான் நான் சொல்றேன். தயவு செஞ்சு இந்த வருஷம் அடுத்த வருஷம் நீங்க ஆசைப்படுறீங்கன்னா நான் டிஸ்கரேஜ் பண்றேன்னு நினைக்காதீங்க. மோசமான நிலையில இருக்கு, நான் ஓப்பனா சொல்றேன். அதுதான் சார், அது மாத்ததுக்கான ஒரு அது வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் தான் நீங்க கேட்கணும். தலைவர் முரளி சாரு மற்ற உறுப்பினர்கள் தான் நீங்க கேட்கணும். சார், நடிகர் விஜயோட ஃபர்ஸ்ட் லுக் வெளியாச்சு. நான் ஆணையிட்டான்னு சொல்லிட்டு எம்ஜிஆரோட ஸ்டைல இருக்கு. எப்படி பாக்குறீங்க நீங்க? வாழ்த்துக்கள்ங்க, அந்த டைரக்டருக்கு வாழ்த்துக்கள், ப்ரொடியூசருக்கு வாழ்த்துக்கள். கடைசி படம் இந்த மாதிரியான ஒரு பின்னாடி பெரிய ஒரு கூட்டத்தை வச்சு ஒரு போட்டோவோட போட்டிருக்காரு, அதெல்லாம் அப்படி பாக்குறீங்க? படத்துல ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன், அது வச்சுதான் அவங்க ஃபர்ஸ்ட் லுக். தேங்க்யூ.